நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் சந்த கவிமணி சிவா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு ரெட்டையம்பாடி அங்காளம்மா பல்லடத்திலிருந்து. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்புக்கும் பண்புக்கும் உரிய வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனலில் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் பிரம்மஸ்ரீ எஸ்.ஜே. சிவகார்த்திக் ஐயா அவர்களே, அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு உடன்பிறப்புகளே, இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வுக்கு நுழைகின்றேன். ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்திலே அம்பிகையை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு ரெட்டையம்பாடி அங்காள ஈஸ்வரி, ரெட்டையம்பாடி அங்காளம்மா என்ற இந்த தலைப்பில் பேச முற்படுகிறேன். முதலில் அங்காளம்மா என்றால் யார்? அங்காளம்மா என்றால் ஆதிபராசக்தி, அதாவது ஆதிசிவனின் பாதியாக இருப்பவள் அங்காளம்மா. அங்கம் ஆளும் அம்மா அங்காளம்மா. அங்கம் ஆளும் அம்மா, சிவனின் அங்கத்தில் பாதியாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆதிபராசக்தி தான் அங்காளம்மா, அங்காள ஈஸ்வரி என்று நாம் வணங்குகின்றோம். தட்சனின் மகள் தாட்சாயினி. தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்கிறான். அந்த யாகத்தில் மருமகனுக்கு, அதாவது சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் அவமதித்து அந்த யாகத்தை செய்கிறான். இது முறையல்ல என்று பல பேர்கள் சொல்லியும் அவன் கேட்க மாட்டேன் என்று சிவனை அழைக்காமலும் சிவனுக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை செய்கிறான். தந்தை நடத்தும் யாகம் என்கின்ற காரணத்தினால் தான் சென்று வர வேண்டும் என்று சிவனிடம் உத்தரவு கேட்கிறாள் தாட்சாயினி. சிவன் மறுக்கிறார். அவன் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னை அழைக்கவில்லை, அவிர்வாகத்தையும் கொடுக்கவில்லை, அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் பெற்ற பாசத்தினால், தந்தை மீது இருக்கின்ற பாசத்தினால் தாட்சாயினி தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி கூறி தட்சனுடைய யாகத்திற்கு செல்கிறாள். அங்கே தாட்சாயனுக்கும் மரியாதை கொடுக்கப்படவில்லை. மரியாதை கொடுக்காமல் இருப்பதோடு அல்லாமல் அவமரியாதையும் செய்கிறான் தட்சன். ஆகவே மிகவும் கோபமுற்று இந்த யாகம் அழிந்து போகட்டும் என்று அவள் சாபமிட்டு திருப்பி பரமனிடம் வருகிறாள். பரமன் கோபத்தில் நீ நாம் தனியாக இயங்கிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். நாம் சிவம் தனியாக இயங்கிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ சக்தி மன்றாடி பார்க்கிறாள், சிவம் பணிவதாக இல்லை. அப்போ சிவம்தான் பெரிது என்று பரமன் சொல்லுகிறார். இல்லை, சக்திதான் பெரியவள் என்று சக்தி சொல்லுகிறார். இருவரும் வாக்குவாதம் செய்து ருத்திர தாண்டவம் ஆடுகிறார்கள். அந்த ருத்திர தாண்டவத்திற்கு இந்த பூமியே நடுங்குகிறது. 14 உலகமும் நடுங்கி எல்லா உயிர்களும் துன்பப்படுகின்றன. இப்படியே இந்த ருத்திர தாண்டவம்
தொடர்ந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று அமரர்கள் தேவர்கள் அனைவரும் பயந்து விஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள். விஷ்ணு சென்று சிவனையும் சக்தியையும் சாந்தப்படுத்தி, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவசக்தி தான் இந்த உலகம் என்பதை புரிய வைக்கிறார். சினம் தணிந்து பரமன் உண்மைதான், சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை என்று சொல்லி அன்னை ஆதி பராசக்தியை தன் உடலில் பாதியாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பாதி சிவம், மறுபாதி சக்தி, அர்த்தநாரீஸ்வர உருவம் என்று சொல்லுவார்கள். அந்த உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். நீ சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த பரமனின் அங்கத்தில் பாதியாக, அங்கத்தை ஆளும் சக்தியாக உருவெடுத்தவள்தான் அங்காளம்மா என்று சொல்வார்கள். சிவனின் பாதி, ஆதி சிவனின் பாதி, அவள்தான் அங்காள ஈஸ்வரி, அங்காளம்மா. இருவரும் இணைந்து ருத்திர தாண்டவம் ஆடிய அவர்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்கள். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது பராசக்தியின் விழிகளில் இருந்து ஒளிகள் சிதறிப்பட்ட இடம்தான் மற்ற பல அங்காளம்மன் கோயில் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அங்காள ஈஸ்வரி விழியின் ஒளியில் பட்டு தெரித்த ஓர் இடம்தான் இரட்டையம்பாடி அங்காளம்மன் திருக்கோயில். இந்த கோவில் பழனியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் குதிரையாறு டேம் என்று சொல்லக்கூடிய அந்த டேம் செல்லும் வழி 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது. நாகங்கள் காவல் காக்கின்ற நந்தவனம், நாகவனம் என்று சொல்லுவார்கள். அந்த நாகவனத்திலே, அந்த வனத்தின் நடுவிலே இந்த அங்காள ஈஸ்வரி நின்ற கோலத்தில் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் தமிழகத்திலே இரட்டை புலவர்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது 2 தமிழ் புலவர்கள், ஒருவருக்கு கண் தெரியாது, ஒருவர் கால் முடம். எனவே முடமான அந்த புலவரை கண் தெரியாத அந்த புலவர் சுமந்து கொண்டு செல்வார். மேலே முடமானவருக்கு கண் தெரியும், அவர் வழியை சொல்லிக் கொண்டு செல்வார். அப்படி பிரபலமான தமிழ் புலவர்கள். முதல் 2 வரியை ஒருவர் பாடுவார், கடைசி 2 வரியை ஒருவர் பாடி முடிப்பார். இரட்டை புலவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இரட்டை புலவர்கள் பாடிய தலம் இது. இரட்டையர் பாடி என்று பெயர் பெற்ற இந்த தலம் பின்னாளில் மருவி இரட்டையம்பாடி என்று ஆகிவிட்டது. அந்த இடத்திலே ஒரு ஆற்றோரம் வனத்தின் நடுவிலே இந்த அங்காள ஈஸ்வரி நின்ற கோலத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த அங்காளம்மனின் வலதுபுறம் பேச்சி, கருப்பண்ணசாமி, நாகதெய்வம் போன்றவைகள் இருக்கிறது. இந்த தாய் அமைதியானவள், ஆனால் சக்தி மிகுந்தவள். இந்த கோவிலில் பெரியவர்கள்
இந்த கோவிலுக்குள் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கக்கூடாது, அம்மி அரைக்கும் சத்தம் கேட்கக்கூடாது, உலக்கையால் இடிக்கும் சத்தம் கேட்கக்கூடாது, பெண்கள் கர்ப்பமாக இங்கே வரக்கூடாது என்ற சில கட்டுப்பாடுகளை இந்த கோவிலில் சான்றோர்கள் விதித்திருக்கிறார்கள். இன்றும் அதே முறைப்படிதான் அந்த கோவிலுக்குள் செல்பவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அங்காளேஸ்வரி, இந்த ரெட்டையம்பாடி அங்காளேஸ்வரி பழனி முருகனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பழனி முருகன் மேற்கு திசையை நோக்கி நிற்கிறார், இந்த அம்மா கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார். கிட்டத்தட்ட பழனி முருகனின் உருவமும் உயரமும் இந்த அங்காள ஈஸ்வரியின் உருவமும் உயரமும் ஒன்று போல் இருக்கும். பழனி முருகனுக்கு பெண் வேடமிட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த அம்மையின் தோற்றமும் இருக்கும். இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்தவள், கேட்பவர்களுக்கு கேட்கும் வரம் தருபவள். ஆனால் சற்று கோபக்காரி. இந்த கோவிலிலே நடந்ததாக பெரியவர்கள் சொல்லி ஒரு வரலாறு உண்டு. ஒரு மிளகு வியாபாரி நேரமாகிவிட்டதால், இரவு நேரமாகிவிட்டதால் மிளகு மூட்டையை வைத்துவிட்டு அந்த கோவிலிலே இரவு படுத்து விடுகிறார். இரவு 12 மணிக்கு மேல் இந்த அங்காளேஸ்வரி வீதி உலா வருவது வழக்கம். அப்படி வரும்போது ஒருவர் படுத்து கிடக்கிறதை பார்க்கிறார். இந்த மூட்டையில் என்ன என்று கேட்கிறார். ஆனால் அந்த வியாபாரி பொய் சொல்லி விடுகிறார். மூட்டையில் கொள்ளு பயிர்கள் இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுதெல்லாம் மிளகு மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருள், ஆகவே கொள்ளுப்பயிர் என்று சொல்லிவிடுகிறார். சரி என்று அந்த அம்மா வீதி உலா சென்று விட்டு திரும்பி கோயிலுக்குள் சென்று விடுகிறார். விடிந்தது. அந்த வியாபாரி எழுந்து மூட்டையை சரிபார்க்கும் பொழுது மூட்டைக்குள் எல்லாம் அவர் சொன்னது போல் கொள்ளு பயிர்களாக இருக்கிறது. உடனே பதறி போய், அம்மா நான் செய்தது தவறு என்று சொல்லி தாயின் பாதத்தில் விழுந்து கதறுகிறார். உடனே எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, தெரியாமல் பொய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடுகிறார். உடனே கருணையே உருவான இந்த ரெட்டையம்பாடி அங்காளேஸ்வரி அந்த கொள்ளு பயிர்களை மறுபடி மிளகுகளாக மாற்றி வைக்கிறார். அதனால் இந்த கோவிலில் வந்து யாரும் பொய் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். பொய் சத்தியம் செய்தால் அதற்குரிய நீதியை இந்த தாயார் வழங்குவார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ரெட்டையம்பாடி அங்காளேஸ்வரி கோயில். இந்த தெய்வம் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய தெய்வம். இந்த கோயிலுக்கு சென்றால் பயம், நமக்கு தெரியாமல் நம்மை கெடுப்பதற்காக வைத்த பில்லி சூனியம் போன்ற கெடுதல் நினைக்கின்றவர்கள் செய்த செயல்கள் இவை அனைத்தும் இங்கு வந்தால் சரியாகிவிடும். அமைதி இல்லாத மனம் அமைதி பெறும், அருள் கிடைக்கும். வனத்தின் நடுவிலே இருப்பதால் இங்கே இந்த தாயை நாகங்கள் காவல் காக்கிறது. இருந்தாலும் சில பெருமக்கள் இந்த கோவிலுக்கு செல்லுகிறார்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை
இந்த அங்காளேஸ்வரிக்கு பூஜைகள் நடக்கும். அதிலும் இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பாக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு போன்ற நாட்களில் இங்கு வந்து பூஜை செய்கிறார்கள். அம்மனின் அருள் பெற்று செல்லுகிறார்கள். இந்த அங்காளேஸ்வரி கோவிலிலே புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த தாயை வணங்கி சென்றால் தொழில் நல்ல முறையில் நடக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு இங்கு வணங்கி சென்றால் திருமணம் கைகூடும். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் பிள்ளை பேர் உண்டாகும், கல்வி சேர்க்கும், கல்வி செழிக்கும். இப்படி பல சிறப்புகளை இந்த தெய்வம் கொண்டிருக்கிறது. சிறப்பு அபிஷேகம் 16 வகை அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், இளநீர், பஞ்சாமிர்தம், மஞ்சள் நீர் போன்ற அம்பிகைக்கு பிடித்த அந்த அபிஷேகங்களை செய்து அலங்காரம் செய்து இந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் என்பது இதுவரை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகும். சிவனின் பாதி என்பதால் இங்கே வருபவர்களுக்கு நமசிவாய என்ற மந்திரமும் ஓம் சக்தி என்ற மந்திரமும் இந்த தாயை மகிழ்விக்கும். நான் மேலே சொன்ன கட்டுப்பாடுகளுடன் உடலும் உள்ளமும் பரிசுத்தமாக இருந்து வழிபட்டால் இந்த அங்காளேஸ்வரி எல்லோருக்கும் பாதுகாவலாக இருப்பார். இந்த மண்ணை மிதித்தவர்களுக்கு மனதில் பயமே இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அந்த தன்னந்தனி வனத்திலே தனியாக நிற்கிறாள். அப்படி அவள் தனியாக நிற்கிறாள் என்றால் பேச்சி அம்மாள் துணையாக நிற்கிறாள். பேச்சு வைத்து பிள்ளையை பேயா அடித்து விடும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த பேச்சு பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அந்த தாய் இருக்கின்ற அந்த மண்ணே செந்தூரம், மரங்களே சிவலிங்கம். இப்படி மங்கள சொரூபமாகத்தான் இருப்பாள். அந்த மங்கள முகத்தை பார்த்து விட்டு வந்தால் நம் வீட்டில் நின்று போய் இருக்கின்ற மங்களங்கள் கைகூடும். மனம் ஒருநிலைப்படும். பொதுவாக நாம் கோவிலுக்கு எதற்காக செல்லுகிறோம்? மனம் நிம்மதி வேண்டும் என்பதற்காக செல்லுகிறோம். ஆனால் இந்த கோவிலுக்குள் வந்தால் நிச்சயம் மனம் நிம்மதி கிடைக்கும். நான் முன்பு சொன்னது போல் தெரிந்தோ தெரியாமலோ மன உளைச்சல்கள் நம்மிடம் இருந்தால் அந்த மன உளைச்சல்கள் மாறிவிடும். நம்மை சுற்றி இருக்கின்ற தெரிந்தோ தெரியாமலோ இருக்கின்ற சகல பிரச்சனைகளையும் நீங்கிவிடும். இப்படி அங்காள ஈஸ்வரி, ஆதி பராசக்தி, ரெட்டையம்பாடி அங்காள ஈஸ்வரி
அவளை நினைந்து பணிந்து தொழுதால் நினைத்ததெல்லாம் கைகூடும். இந்த அம்பிகையை பற்றி பாரதியார் எழுதிய ஒரு பாடலை அவர் அங்காளம்மா என்று பாடவில்லை, மாரியம்மா என்றுதான் பாடியிருக்கிறார். அந்த பாடலை பாட ஆசைப்படுகிறேன். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் தருவாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, எப்போதும் கவலையிலே ஏங்கி நிற்பான் பாவி, எப்போதும் கவலையிலே ஏங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனதேவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன், துன்பமே இயற்கை என்ற சொல்லை மறந்திடுவோம், துன்பமே இயற்கை என்ற சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவார், துன்பமே இயற்கை என்ற சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, ஆதார சக்தி ஆதார சக்தி என்று அருமறைகள் கூறும், யாதானும் வேண்டுமெனில் யாவும் அவள் தருவாள், ஆதார சக்தி என்று அருமறைகள் கூறும், யாதாயினும் வேண்டினும் யாவும் அவள் தருவாள், இதை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம், நம்பினால் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம், முத்துமாரி அம்மா முத்துமாரி, 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 உலகத்து நாயகியே முத்துமாரி, உன் பாதம் சரணடைந்தோம் முத்துமாரி, கலகத்தரக்கர் பலர் முத்துமாரி, கருத்தினிலே புகுந்து விட்டார் முத்துமாரி, முத்துமாரி அம்மா முத்துமாரி, முத்துமாரி அம்மா முத்துமாரி, துணி வெளுக்க சாம்பலுண்டு முத்துமாரி, எங்கள் மனம் வெளுக்க வழி இல்லையே முத்துமாரி, மண் வெளுக்க சாணையுண்டு அம்மா அம்மா, மண் வெளுக்க சாணையுண்டு முத்துமாரி, எங்கள் மனம் வெளுக்க வழி இல்லையே முத்துமாரி, முத்துமாரி அம்மா முத்துமாரி, முத்துமாரி
அம்மா முத்துமாரி, அம்மா முத்துமாரி, அம்மா முத்துமாரி, அம்மா அங்காளீஸ்வரி, அம்மா அங்காளம்மா என்று அனுதினம் நம் வீட்டில், நம் பூஜை அறையில் இந்த அங்காள ஈஸ்வரியை நினைத்து ஒரு எலுமிச்சம்பழ பழத்தை வைத்து அதற்கு சாம்பிராணி தீபம் ஏற்றி 2 தீபங்கள் ஏற்றி இந்த அம்பிகையை மனதார வணங்கி வந்தால் நான் சொன்ன அத்தனை நலன்களும் கிடைக்கும். இது கற்பனை அல்ல. இன்னும் எத்தனையோ வீடுகளில் இந்த அம்பிகை குடி வந்து விடுவாள். இந்த அம்பிகைக்கு சாம்பிராணி தீபம் என்றால் மிகவும் பிடிக்கும். இந்த சாம்பிராணி புகை வந்தவுடனே அங்காள ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து விடுவார். அந்த வீட்டுக்குள் இருந்து அங்கு நடக்கின்ற தொழிலை மிகவும் லாபகரமாக நடத்தி வைப்பார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை பலப்படுத்துவார். குழந்தைகளை கல்வியை மேம்படுத்துவார். தொழில் ஸ்தானங்களை மேம்படுத்துவார். திருமண பருவத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு திருமணங்களை நடத்தி வைப்பார். மனதில் இருக்கின்ற அச்சங்களை நீக்குவார். மனதிலே இருக்கின்ற குழப்பங்களை நீக்குவார். ரெட்டையம்பாடி அங்காள ஈஸ்வரி என்று சொன்னால் 8த்துக்கும் அவள் இருக்கிறாள் என்று பொருள். 1000 கண்ணுடையவள், 1000 கரமுடையவள். இந்த தாயவளை நினைத்தால் தளர்ந்து போன நாம் தைரியமாக இருக்கலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். சென்று வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் நிகழும். ஆலயத்திற்கு போக முடியவில்லை என்று சொன்னாலும் வீட்டிலே எலுமிச்சம்பழத்தை வைத்து ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீர் வைத்து இந்த தாயை வணங்கி கற்பூரம் ஏற்றி கைதொழுது வந்தால் எல்லா வளமும் எல்லா நலமும் சிறக்கும். மழை வளம் செழிக்கும், தொழில் வளம் செழிக்கும். ஆகவே அன்பர்களே, இந்த ரெட்டையம்பாடி அங்காளம்மனின் அருள் பெற்றுத்தான் திடீரென்று இந்த தலைப்பை கொடுத்து பேசுகின்றேன். அனைவரும் இப்பொழுதே உங்கள் மனக்கண்ணில் அந்த தாயை நினைத்து உங்கள் காரியங்களை செயலாற்றுங்கள். அனைத்தும் ஜெயமாகும். எல்லாம் நலமாகட்டும், எல்லாம் வளமாகட்டும். வான்மிகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி அனைவருக்கும் எல்லா நலங்களும் வாய்க்க வேண்டும் என்று அம்பிகை ஆதிபராசக்தி ரெட்டையம்பாடி அங்காள ஈஸ்வரியை வணங்கி அந்த தாயை மனதில் நினைத்து நல்லவைகளே நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.